14ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் 3 பாடங்கள் திரிய சித்தியடைந்து மாவட்டத்தில் 14வது நிலையை அடைந்திருக்கும் சிலுவராசா சினேகா அவர்களை நேர்காண்கின்றோம். வணக்கம் சினேகா. வணக்கம். எனது பெயர் சினேகா. என் அப்பா ஒரு கூலி தொழிலாளி. மல்லியத்தீவு 9ஆம் வட்டாரத்தில் இருந்தான் மாறினான். என் இலக்கு உளவள நிபுணர் ஆகணும்ன்றதான் என் ஆசை. ஏஎல்ல பெரிய எடுத்த பாடம் கிறிஸ்டியானிட்டி, தமிழ், வரலாறு. நீங்கள் இந்த பெறுபேறு எடுப்பதற்கு எவ்வாறான முயற்சியினை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? அதேவேளை இந்த கற்றல் செயற்பாட்டுக்கு யார் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்? இந்த பெறுபேறு எடுக்கிறதுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் தான் எனக்கு இருந்தது. வேற இந்த பள்ளிக்கூடத்திலையும் நிறைய உதவி செய்த விதம், பள்ளிக்கூடத்தில் பாஸ் பேப்பர் செஞ்சு விட்ட விதம் ஆசிரியர்கள். இங்கே படிக்கிறத கொண்டு போய் வீட்டை அந்தந்த நாளே படிச்சிருவேன். வேற இது கார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதான் எனக்கு முக்கியம். நான் இரவில் கூட கண்முழித்து படிக்கிறதில்ல, விடியதான் 2 மணி அப்படி எழுந்து படிக்கிறது. என்னென்ன பாடங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? தமிழ், வரலாறு, கிறிஸ்டியானிட்டி. இந்த 3 பாடங்களிலும் எது உங்களுக்கு இலவாக இருந்தது? கிறிஸ்டியானிட்டி இலவாக இருந்தது. அப்போ இனி பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்கு அல்லது சாதாரண பரீட்சை எழுதிவிட்டு உயர்தரத்தில் எந்த பிரிவுகளை தெரிவு செய்ய வேண்டும் என எதிர்பார்த்திருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்க? ஓஎல்ல 9 எடுத்தால் தான் இதில் எடுக்கணும் இல்லை. ஏஎல்ல கஷ்டப்பட்டு படித்தால் முன்னுக்கு வரலாம். என்ன பாடம் எடுக்கிறன்றது முக்கியம் இல்லை. என்ன பாடம் பண்ணாலும் அதை விரும்பி தெளிவாக படித்தா அதில் முன்னுக்கு வரலாம். எது இருந்தாலும் நாங்கள் விரும்பி படித்து இருக்கிற இலக்கு இருந்தால் அதை நோக்கி முன்னோக்கி ஒரு லட்சியத்தோடு படித்தா அதில் வெற்றி அடையலாம். நன்றி சினேகா.